சால்வச்சில் ஒரு மாதிரி ஈகோ வண்டி ஒன்று பார்த்தீங்கன்னா ஆத்தூர் தலைவாசல் வந்து ஒரு வண்டி ஒன்று வந்திருக்குது. கஸ்டமர் வந்து நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ். இவர் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் நான். இந்த வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100க்கு 100 ஹெட்லைட் வந்து கட் அவுட் வந்து பவர் ஆல்ட்ரு பண்ணுது. அது ஒன்று. ரெண்டாவது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஃபிக்ஸிங் சேஞ்ச் பண்ணுது. இந்த வண்டியில் இருக்கிற சீட் கவர் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அதாவது கம்பெனியில் வந்து இந்த கலர் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் எப்பயும் நம்ம எம்பே பண்ணுறது தான், கொஞ்சம் அடியில் ஹைட் பண்ணி விட்டு அது ஒன்று போடுறோம். ரெண்டாவது கீழே வந்து நூடுல்ஸ் மேட் இந்த வண்டிக்கு போடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு வந்து வண்டி வந்து 2013 மாடலே நம்ம சொன்னாப்ல. அந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து ஹெட்ரெஸ்ட்லாம் வராது. ரெண்டாவது இப்படி தான் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், சீட்டை அவர் சொன்னாப்ல. ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா பேபி சீட்டு போட்டுருக்காங்க. பேக்கில் பேபி சீட்டு இருக்கிறனால என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப வந்து பின்னாடி உட்காந்தோன்னா தலை வந்து ஒன்றுமே இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் இருக்குதுனாப்ல. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த சீட்டை வந்து கொஞ்சம் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் ஃபிக்ஸிங் பண்ணிவிட்டு ரெண்டாவது சீட் கவர் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், ஒரு 3 அடிக்கு வந்து ஹைட் பண்ணுறோம். அதனால் வந்து சீட்டை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். சீட்டை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் சென்டரில் கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் பண்ணி விட்டு பேக்கில் வந்து ஹெட்ரெஸ்ட் வைக்கிறோம். இந்த வண்டிக்கு இதுக்கும் சீட் கவர் வருது ஒரு சூப்பரான கலரில். அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா பேபி சீட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேபி சீட் போட்டுருக்காப்போ இந்த பேபி சீட்டுக்கு என்ன பண்ணுறோம், அழகு போல் இதுக்கும் சீட் கவர் மாற்றி விட்டு அதே மாதிரி இதெல்லாம் வந்து தர்மகோல் மெட்டீரியல் தான் இருக்கும். கொஞ்சம் ஃபோம் அட்டாச் பண்ணி விட்டு கொஞ்சம் இந்த ஹைட் இருக்கிறத அழகு போலான்ட்டு 1 இன்ச்சுக்கு வந்து ஹைட் பண்ணி விட்டு போட்டால் தான் உள்ளுக்குள்ளே உட்காரங்களே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து நூடுல்ஸ் மேட் வருது. அதே மாதிரி ஒரு சின்ன ஆல்ட்ரு இவர் ஆத்தூர்லேருந்து வரும்போது அவர் சொன்னாப்ல, ஆனால் கொஞ்சம் சின்ன வேலை பண்ணணும்னா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வண்டியோட விட்டுட்டு போயிட்டாப்ல. ஓகே, இந்த வண்டியோட ஒர்க்கு நான் முடிச்சுட்டு வீடியோ போடுறேன் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி அடுத்த அப்டேட் ரெடியாக இருக்குது, பார்க்கலாம். அடுத்து உள்ளுக்குள்ளே இன்னொரு வண்டி ஒன்று ஒர்க் ஆகுது, அதையும் பார்க்கலாம். வண்டிக்கிற கண்டிஷன் இதுதான்.